மார்கழி மாதம் தொடங்கியாச்சு. போன வருஷம் நாங்கள் மார்கழி மாதத்தில் போட்ட கோலத்தெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கண்களில் அதை பார்த்துட்டு காதுகளில் மார்கழி மாதத்தோட சிறப்பை பற்றி நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க. கண்களுக்கும் விருந்து, காதுக்கும் விருந்து. மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். இது தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது. அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆகும். அவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வரம் வேண்டி கேட்டாலும் அதை அப்படியே அவர்கள் அருள்வார்கள். அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும். மாதங்களில் எல்லாம் உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம். இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும். அதனால்தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லி உள்ளார். மார்கழியில் ஏன் திருமணங்கள் நடைபெறாது? இப்போ பார்க்கலாம். ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மாதம் என்பதால் இதை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. உயிர்ப்பு இல்லாத மாதம் இது. மார்கழியில் ஏன் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும்? மார்கழியில் வண்ண வண்ண கோலங்கள் ஏன் போட வேண்டும்? மார்கழியில் ஏன் பஜனை பாடல்களை பாட வேண்டும்? மார்கழியில் ஏன் மாலை வேளையில் கலை கச்சேரிகளில் போய் லயித்து நாம் ரசிக்க வேண்டும்? இவை அனைத்திற்கும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் கலந்து ஒரு பதில் உள்ளது. அதாவது தட்சிணாயத்திலிருந்து உத்தராயணத்திற்கு காலம் பெயர்ச்சி செய்யும் வேளையில் பக்தி எனும் விதையை மக்கள் மனதில் தீவிரமாக மார்கழியில் விதைத்துவிட்டால் தை மாதம் வரும் தை மாதத்தில் அதன் பலன்களை அறுவடை செய்யலாம் என்கிற ஒரு மென்மையான ஆன்மீக செயல்முறைதான் மார்கழியோ என்று எண்ண தோன்றுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.